பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நாம் யாவரும் அப்படியே எழுந்திருந்து புது வருட ஆராதனைக்கு ஆயத்தமாக 90 கீதங்களிலே கர்த்தாவே யுகாயுகமாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடலை 397 பாடல். நமக்கு பாவங்கள் என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சிறிது மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்படுவதற்கு அறிக்கையிட வேத வசன பக்கவாகி நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தால் மறைக்கிறது வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேற்பொருளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவர்களுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரத்துக்கு மாத்திரங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களுடைய விசேஷத்தை கடமையாக இருக்கிறது.
அகில் நாம் யாரும் சுத்திரத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தன்மையில் என்னுடன் சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கின் ஜெபத்தை நாம் செய்து சொல்லுவோம். சர்வ வல்லமைக்கும் உள்ள பிதாவே, செய்யாமல் செய்து வந்தோம். மனசுவாக்கபடி ஜபக்கலத்திலாக இருக்கின்றோம். வாசகங்கள் சீர்படுத்தும் பிதாவை கொண்டாடும்படி தேவ பக்தியும் நீதி நடந்து வர கிருபை செய்தோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக செய்வது போல பூமியில் செய்வதாக மண்டலப்பட்டது போல எங்கள் பிரச்சனைகளுக்கு மணி இந்த சொல்லுக்கு பேசிக்கொள்ளாமல் ஆட்சியும் வல்லமையும் மகிமை நடிக்கின்றீர்களே. ஆமென். ஆண்டவர்களின் வீடுகளை திறந்திருக்கும் தேவ லட்சிக்கவை வாய்வாரோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 95வது சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை கம்பீரமா மாறி மாறி வாசிக்கும்படியாக கொண்டுவரப்பட்ட சங்கீதம் 65வது சங்கீதம் 65 நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை
உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீதுகளை நிவர்த்தியாக்குகிறேன். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறேன். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அவனியையும் அமர்த்துகிறேன். தேவரே, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை குறித்து அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வாசிப்போம். நேசருள்ள வழிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் ஆயுதத்தினால் மூடியிருக்கிறது, அவைகள் எங்களுக்கு ஆடுகிறது. முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்குள்ளாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாசிக்கும்படியான குறிக்கப்பட்ட முதலாம் நிருபம் வாசித்து உண்டாயிற்று. நாம் எழுத வேண்டும். 3 வாலிபர் கீதத்தை நாம் பாடுவோம். 371 கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை.
தாருங்கள். 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட 2ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 24லிருந்து 29 வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் பேடி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றை அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மனின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளில் செய்யாதிருக்கிற எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றை அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஒரு வசனத்தை படித்தோம். வருஷத்தை நன்மையால் பொழிச்சு விட்டுக்கிற கர்த்தர் என்று சொல்லி நம்ம 11ஆம் வசனம் நினைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே வருஷத்தின் சகலவித நன்மை ஆசீர்வதிப்பாராக. 2025ஆம் வருஷம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை அமைக்க ஜெபிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். மே மாதம் 8ஆம் தேதி திடீர்னு நாங்கள் ஒரு பெரிய இழப்பை சந்தித்தோம். அதாவது எதிர்பார்க்காத ஒரு பெரிய இழப்பு. என் தகப்பனார் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. நாங்கள் ரொம்ப கண்ணீர் பாதையில் நேரத்தில் கடந்து சென்றோம். ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டுட்டு ஆண்டவருக்கு அடுத்தபடியாக எல்லா விஷயங்களையுமே நம்பிக்கையா தைரியமா எங்களுக்கு ஒரு தடவை இருந்து எங்கள் அப்பா நாங்கள் கிளம்பிட்டோம். கண்ணீரே எங்களுக்கு உணவாயிற்று அப்படின்னு சங்கீதத்தில் வசனம் இருக்கு. அப்புறம் என் படுக்கையை நான் கண்ணீரால் நினைக்கிறேன் அப்படின்னு தாவீது வசனம் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருந்தது. எப்போதுமே அழுகையும் கண்ணீரமாக இருந்துச்சு. ஜெபிக்கும் போது கூட கண்ணீர் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட எங்களோட ஜெபமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எவ்வளவே ஆறுதல் சொன்னாலும் எங்களால் அதிலிருந்து மீண்டும் வரவே முடியல. எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. அந்த நேரத்தில் ஏசப்பா தான் நான் இருக்கேன், நீ பயப்படாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் என்னை ஆற்றி தேய்ச்சி இன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் நிற்க வச்சிருக்காரு. அதுக்கு தான் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதம் மேஷாவுக்கு ஒரு 8 நாள் தொடர்ந்து காய்ச்சல் சரியாயிட்டு வைரஸ் ஃபீவர்னு சொன்னாங்க. நான் 8 நாள் இருந்தது, ஹை ஃபீவராக தான் இருந்துச்சு. 8 நாள் வரைக்கும் இருந்த காய்ச்சல் சரியான பிறகு இருமல், ஓவர் இருமல். அவனுக்கு ஃபுல்லாக கண்டினியூஸாக இருமல், தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு இருமலாக இருந்தது. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் போனேன். அவன் டாக்டர்கிட்ட வச்சே மயங்கிட்டான். எனக்கு என்ன செய்ய தெரியல. பிள்ளைய காப்பாற்றுங்கப்பா, சமைச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு போட்டு கொஞ்சம் அது அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உனக்கு அது நிமோனியா சளி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்திடக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு ரிசல்ட் வந்துடட்டும்ப்பா அப்படின்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அதுபோல் டெஸ்ட்டு ஒரு 3 நாளுக்கு பிறகு அது சரியாயிடுச்சு. ஆண்டவர் அவனுக்கு விடுதலையே கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் நவம்பர் மாதம் நான் காலேஜ் டியூட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரைட் பிரேக்கை பிடிச்சிட்டேன். லெஃப்ட் பிரேக் பிடிக்கல, மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால திடீர்னு நான் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டே போய் விழுந்துட்டேன். வண்டியும் என் மேலே விழுந்துட்டு பின்னால் எந்த வாகனமும் வரலை. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தூக்கி விட்டாங்க. காலில் ஒரு சின்ன அடி தான். அந்த விபத்திலிருந்து தேவன் என்னை பாதுகாத்தார். இந்த நாள் வரைக்கும் ஜீவன் சுகம் பலன் தந்து ஆற்றி தேற்றி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும்
வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. நீரை செய்யாக நான் என்னை சரிமோடு நீரை செய்யாக என்னை சரிமோடு. சோஸ்திரம் நீங்களோட இருக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்கிறேன், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நான் தோறும் போற்றுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்றாங்க, நிறைய சாட்சிகள் இருக்கு. ஆனாலும் கண்ட வருஷம் பூரம் கண்மணி போல காத்தார். எத்தனையோ ஆபத்து மோசங்கள், எத்தனையோ காரியங்கள்ல கிருபையா காத்தார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னும் இந்த வருஷத்தையும் உங்க கருத்துல கொடுக்குறப்பா தம்பி இமானுவேலை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு. டீச்சர் வந்து எங்களுக்கு ஒரு ஞான தாய்மாரி எந்த நேரமும் ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது வருத்தம் வந்தால் உடனே நான் போக வேண்டிய போய் தான் ஜெபம் பண்ணிட்டு அவரை நான் பேசுறது கூட நீ பேசக்கூடாது, நீ கடவுளுக்கு இருக்கிறவா எதுக்கு பேச தண்டப்படக்கூடாது, பொறுமையாக அது சோசனம் மாத்திரம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஏதாவதுன்னா நான் கோயிலில் வந்து உடனே சோசனம் சொல்லுவேன். 1000 சோசனம் கூட இருந்து சொல்லி 1 மணி நேரத்துக்கு சொல்லிடுவேன். கத்தரை துடித்த உடனே அந்தாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எத்தனையோ பிள்ளைய காலேஜுக்கு இம்மான் கூட இந்த கல்லடப்புனால ஊசி போடுவோம் அடிக்கடி. அந்த ஊசி போடும்போது கூட எனக்கு அப்படியே பிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல. ஆனாலும் கூட தேவன் கருவையா ஒரு புது பலனை கொடுத்துருக்காரு. அவனுக்கு மட்டும் கொடுத்தாரு. இன்னும் அவர் நாமத்தை மயங்கப்படுத்த, அவருக்கு நன்றி செலுத்த, இன்னும் கடவுளுக்கு கருவையா அப்படியே வழி நடத்தி வராரு, காத்து வராரு. எல்லாத்தையும் சபையில் இருக்க எல்லா அப்படியே காண்டி சிரிக்கிறேன். வலிகாமத்தோடு வந்து செய்விப்பேன். கடவுளுக்களாக சுகம்பலம் தந்ததுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் ஜீவன் தந்தவர் இனிமேல் தந்து வழி நடத்துமாறு அவர் பாவங்களுக்கு கெஞ்சி கட்டுகிறேன். இந்த சாட்சியை தேவந்தாமே ஆசீர்வதிப்பார். சுகம் தந்தீரே நந்தியா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நந்தியா உமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வல்லத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை இப்பொழுது திருப்பிள்ளைகள் சத்தவாய்க்க சொல்லலாம். சட்டவாக்கியம் 2025 உன்னிடத்தில் தோன்றுகிறவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திவாரமே நீ கட்டுவாய். ஏசாயா 58:12. சட்டவாக்கியம் 2025 உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரமே நீ கட்டுவாய். ஏசாயா 58:12.
சட்ட வாக்கியம் 2025. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். ஏசாயா 58:12. சட்ட வாக்கியம் 2025. நீ உன்னிடத்திலிருந்து தோன்றியிருந்தவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கடந்த சனங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரத்தை நீ கட்டுவாய். ஏசாயா 58:12. சட்டவாக்கியம் 2025. உன்னிடத்தில் தோன்றுகிறவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய். ஏசாயா 58:12. சட்டவாக்கியத்தில் சொன்னதை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் கூட காவல்துறையிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிற அருமையான 2 அதிகாரிகள் இருவரையும் கிறிஸ்துவின் ஞாபகம் சார்பாகவும் அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு எல்லாரும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் கூட அருமையான நம்மளுக்கு வந்திருக்கிற இமான் அவருடைய மகள் அவங்க ஒரு பாடலை பாடுவாங்க. நம்மளோடு கூட அதை வரவேற்கிறோம். மிராக்கிளை கற்று நம்ம
பாடல் பாடிய மிராக்கிள் நடத்தின அவர்களுக்கு யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நல்லா இருந்த உடனே அழகாக நல்ல ஒரு வாய்ஸ் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாகவும் நாம் யாவரும் செல்லும் என்று 200 கீதங்களில் 303வது பாடல் பாடுவோம். தெய்வாவி மனவாசராய் அந்த அனல் முக்கிய பாடல். இந்த வார பிள்ளைகளை சார்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் அதை பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக புதிய முகங்கள், பழைய முகங்கள் நிறைய பார்க்கிறேன். நிறைய தெரிந்தவர்கள் எனக்கு இருக்கிறார்கள். என்னை எல்லாருக்கும் தெரியுமா? நிறைய பேர் தெரியுமா? எனக்கு என்னை யாராவது தெரியுமா? என்னை தெரிஞ்சுன்னு சொன்னவங்கலாம் கடைசியில் போக 2 முறுக்கு வாங்கிடுங்க. 2 முறுக்கும் காப்பி 2 டம்ளர் குடிச்சிட்டு போகலாம். என்னை இங்கே அழைத்து இது பயன்படுத்தின அருமையான சபை ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தம்பி இம்மானுவேல் அருமையான காலம் சென்ற ஞானத்திரசாமி அண்ணன், பால்ராஜ் அண்ணன் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களாலே கரையிருப்பு திருச்சபை அநேக காரியங்களை பெற்றிருக்கிறது. அதற்காக அவர்கள் உழைத்த உழைப்புகள், அதிலே நிறைய காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல எழும்பி திருப்பணிவிடைகளை செய்து வருகிறார்கள் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நேரத்தில் 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை காலையில போய் வீட்டில் போன உடனே டிவியை எடுத்து பார்த்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள் பெரிய பெரிய ஊழியர்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன நமக்கு சொல்ல போகிறது, இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டு போய்விட்டார். இதிலே 7000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து விட்டு போய்விட்டார். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். சிறு வயதிலே நாங்கள் எல்லாரும் கரையிருப்பு திருச்சபையை சேர்ந்தவர்கள். நான், ஜான், இம்மானுவேல் எல்லாரும் கரையிருப்பு திருச்சபை. அங்கே நியூ இயர் ஆராதனையில இந்த வாக்குத்தத்த அட்டை கொடுக்க மாட்டாங்க. அங்க முழுவிரு ஜபம் முதலாவது சனிக்கிழமை இரவுல முழுவிரு ஜபத்துல இந்த அட்டை கொடுப்பாங்க. இந்த அட்டையை ஒரு தாத்தா, பால்ராஜ் தாத்தான்னு சொல்லி தாத்தா உண்டு, அவர் எங்கள் பக்கத்துல இருந்தார். அவர் போய் வேகமா போய் ஒரு காணிக்க வச்சுட்டு ஒரு அட்டை எடுத்துட்டு வந்தார். வந்து அவருக்கு வாசிக்க தெரியாது, என்னிடத்துல கொடுத்து வாசிக்க சொன்னா நான் வாசித்தேன். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் இருந்துச்சு அந்த அட்டையில. இதை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப விசனமா போயிடுச்சுது. உடனே அந்த அட்டையை எடுத்து விருதுன்னு போனார். அந்த அட்டையை கொண்டு போய் அவங்க ஆல்கல்ல வச்சுட்டு திருப்பி வேற அட்டை எடுத்துட்டு வந்துட்டு இவங்கிட்ட கொடுத்தா சரியா வாசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவர்கிட்ட கொடுத்தாரு. அவன் சரியா வேற ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்ச உடனே வாங்கி பாய்க்கில் வச்சுட்டு போயிட்டாரு. இதுல என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இன்றைக்கு இந்த 2024 ஆண்டு ஆரம்பத்திலே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த ஆண்டு நிறைவான ஆண்டு, இந்த ஆண்டு குறைவில்லாத ஆண்டு, இந்த ஆண்டு வளமான ஆண்டு, இந்த ஆண்டு உனக்கு எல்லாம் நன்மையாவே நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஆண்டுல நிறைய இழப்பு நடந்திருக்கிறது சொல்லி அருமையான சகோதரி சொன்னாங்க சாட்சியில. ஆனா வருஷத்தின் துவக்கத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன செய்தியா இருந்திருக்கும், இந்த ஆண்டு உனக்கு ஒரு செழிப்பான ஆண்டு, ஒரு வளமான ஆண்டா இருந்திருக்கும் என்று சொல்லி. இப்போ இன்னைக்கு ஒரு காலகட்டத்திலே யூடியூப்ல திறந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரசங்கியார், ஒரு ஊழியர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்வார். இந்த வருடத்துல இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், சுனாமி வரும், அப்படி வரும், இப்படி வரும், மழை வரும், எல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து அதற்கு மாறாக சொல்லுவார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம டிவி பார்த்தோம்னா சென்னையில நிறைய இடங்கள்ல மழை பெய்யும். ஒரு டிவிக்காரர் சொல்லுவாரு, இந்த இடத்துல வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது பாரு. ஒருத்தர் வந்து லேசான சாரல் பெய்கிறது, ஒரு நாள் முட்களவு தண்ணி பாரு, இடுப்புளவு தண்ணின்னு இன்னொரு டிவிக்காரர் சொல்லுவாரு. ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லுகிறதை போல இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தை குறித்து மக்கள் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு போய்விட்டது. யூடியூப்ல சொல்றாங்க, இந்த ஆண்டு சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறவில்லை, இவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை, இப்படியெல்லாம் பலவிதமான பேச்சுகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய இன்றைக்கு 2025 ஜபம் என்ன ஜபமா இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் எல்லாவற்றையும் தடை செய்யுங்கள் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். ஏனென்று சொன்னால் இதனாலே ஆண்டவருடைய நாமங்கள் வீணிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிற காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். இன்றைக்கு தினத்துல 2025 ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்கும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஈவுகள் என்று சொல்லப்படவில்லை வேதத்திலே, ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்று சொன்னால் ஒன்னே ஒன்றுதான். யாருன்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஈவு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் நமக்கு ஈவாய் தந்ததினாலே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்களாகத்தான் அமைய போகிறது. ஆகவே இந்த ஆண்டில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைய நாளில நாம் இந்த இடத்துக்கு எதற்காக வந்திருக்கிறோம் என்று சபை ஊழியர் சொன்னார்கள். நாம் நன்றி அறிவிப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துவதற்காக நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம அழகாக நம்முடைய நம்ம வேத பாடம் ஒன்று வாசிக்கிறதுல சொன்னார், நீ வத்தாத நீருண்டை போலவும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வருடத்திலே வற்றாத நீரூற்றை போலவும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காலம் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அநேகர் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்வார்கள். ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதையில என்னை இப்படியா காப்பாற்றினீர் என்று சொல்லி கடந்து வந்த பாதைகளை குறித்து நன்றி சொல்வார்கள். சிலர் கடந்து வந்த பாதைகளை குறித்து நன்றி சொல்லி நன்றி காணிக்கை செலுத்துவார்கள்.
சிலர் நன்றியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்ப்போம். நன்றியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் விடுதலை பெற்ற உடனே வந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்தார்கள். காரணம் என்ன? விடுதலை பெற்ற ஆண்டவர்களுக்கு அவர்கள் விடுதலை பெற்றதனாலே அவர்கள் வந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். மோசேயுடைய தங்கை சகோதரி மிரியாம் நடனமாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம் நன்றி செலுத்துவது, ஸ்தோத்திரம் செலுத்துவது எல்லாம் மிகவும் முக்கியமான காரியம். இதில் 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த நன்றி செலுத்துவதிலே 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. 3ஐ மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவது. நாம் பெற்றுக்கொண்டுட்டோம் ஆல்ரெடி நாம் வாங்கிவிட்ட ஆசீர்வாதங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு வேலை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எனக்கு வீடு கொடுத்ததற்காக நன்றி. என்னுடைய விபத்திலிருந்து என்னை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இது ஒரு நன்றி விதமான நன்றி, அதாவது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவது. அடுத்ததாக, கொடிய வஞ்சகர்கள் என்னை சூழ நின்றாலும் ஆண்டவர் என்னை காத்துக் கொண்டீரே ஆண்டவரே, இதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாம் நாம் சொல்லுவோம். இப்படிப்பட்ட நன்றியை சிலர் செலுத்திக் கொண்டிருக்கிறார். 2 தீமோத்தேயும் 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயும் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவர்களுக்கு நீ விலகியிரு. நன்றி செலுத்துவதில் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். நிறைய பேர் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி வேதம் சொல்லுகிறது. 10 குஷ்டரோகிகள் தூரத்துல நின்று ஆண்டவரை கூப்பிட்டார்கள். ஆண்டவர் போய் நீர் தீர்க்கதரிசியை போய் பாருன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார். போகிற வழியிலே சுகம் கிடைக்கிறது. அதிலே 9 பேர் யூதர்கள், ஒருவர் மாத்திரம் சமாரியன். இந்த 10 பேர் சுகம் பெற்று போனார்கள். ஒருவர் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அப்பொழுது அவருடைய சொன்னதை 9 பேர் எங்கடாத்தில் கேட்டார் ஆண்டவர். இந்த ஒருவர் மாத்திரம் வந்து நன்றி சொன்னார். இந்த நன்றி மிகவும் முக்கியமானது. ஒருவரே நம்மிடத்திலிருந்து ஒருவர் ஒரு உதவியை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் அப்படியே வாங்கி கொண்டு போனார் என்றால், நான் ஏதோ ஒரு நன்றி கிட்ட பையன், நான் எவ்வளவோ செஞ்சிருப்பேன் இவனுக்கு, ஆனால் நன்றி இல்லாமல் போய்விட்டான் என்று சொல்லுவோம். இன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி ஒரு 2 நாய்க்குட்டி கிடந்தது. அப்போ நாங்க 8 நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கல. இன்னைக்கு கொஞ்சம் மீந்ததுன்னு சாப்பாடு வச்சுட்டோம். அந்த 2 நாய் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து இருந்துச்சு. சாயங்காலம் போல அயன் துணி வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவரை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்குது, அவ்வளவு கொலைக்குது. கொஞ்ச நேரம் அவ்வளோ சாப்பாடு போட்டதுக்கு அந்த நாய் எங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருந்து அந்த கொலைக்குது. இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆகவே ஒருவேளை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கண்டிப்பாக ஒருவேளை எத்தனையோ பேருக்கு கிடைக்கூடாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் கடந்த ஆண்டு புது வருட ஆராதனையில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. நாம் சுகமாய் காக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்க்கப்பட்டு தோட்டக்காரன் மரத்தை விட்டு வைக்கிறது போல இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் விட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்காவது ரட்சிக்க வழியை அறிந்து கொள்வான், இன்றைக்காவது கனி கொடுப்பான் என்று சொல்லி இன்னும் தோட்டக்காரன் சுற்றிலும் கொத்தி எரிடுகிறதை போல, அதற்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சுவதை போல இன்னும் அநேக கனிகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை தூண்டுகிறார். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தாவீது தன் முதிர் வயதிலே சபையாருக்கு எழுதுகிற 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11 முதல் 14 வரை. 11.
தாவீது ராஜா தன்னுடைய முதிர் வயதிலே சபையாருக்கு எழுதுகிறார். அப்படிதான் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உங்களுடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ள எல்லாமே உங்களுடையது ஆண்டவரே. ராஜ்யம் உங்களுடையது, எல்லாமே உங்களுடையது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம். காணிக்கையை வாங்கின உடனே சபை ஊழியர் சொல்லுவாரு, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடு. எல்லாம் சர்வமும் ஆண்டவருடையது. இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த எல்லாமே அவருடையது. உலக நன்மைகள், ஆன்மீக நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் படைத்திருக்கிறார். இந்த எல்லாவற்றுக்குமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த உடனே ஆண்டவருக்கு நன்றி அறிவித்தார். ஆகவே நன்றி அறிவிப்பது நமக்கு ஒரு மிகுந்த உன்னதமான ஒரு காரியம். ஆகவே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். சிலர் ஜபத்திலே நிறைய காரியங்கள் சொல்வார்கள். ஆண்டவரே இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஜபத்திலே நன்றி அறிந்துள்ள ஜபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து விடாது. அவர் செய்த சகல உபகாரங்கள், எல்லா உபகாரங்களும் அவர் தான் செய்து கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதை ஒரு நாளும் மறந்து போய்விடாதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். உபாகமம் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைகையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆகையால் நீ புசித்து திருப்தியாயிருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக, இந்த 2025வது ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல தேசமாய் அமைய போவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். 18வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். 18வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ஆண்டவர் சம்பாதிக்கிறதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல நாம் எல்லாம் செய்யலாம், ஆனால் சம்பாதிக்கக்கூடிய பலனையும் தத்துவத்தையும் யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய வழிவாய்ப்புகளை திறந்து கொடுக்கலாம், ஆனால் உயிர் இருந்தால் தான் நாம் உழைக்க முடியும். இந்த உயிரை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு வகையான நன்றி அறிவித்தல். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவது ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல. அடுத்ததாக, புரிந்து கொள்ளாத முடியாத நிலையிலேயும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதாவது நம்முடைய துன்பம், துயரம், ஒரு இழப்பின் மத்தியிலேயும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த முடியுமா? இதுதான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இது எல்லாரும் முடியக்கூடிய ஒன்றா இல்லை. ஆக அந்த சகோதரி சாட்சி சொல்லும் போதே அழுதுட்டாங்க. என்னன்னா, எங்களுடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு என்று சொல்லி. உண்மையில ஒரு இழப்பு என்பது ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு சம்பவம். ஆகவே இந்த இழப்பின் மத்தியிலையும் ஆண்டவரை விட்டு விடாமல் ஆண்டவரை பற்றி பிடிக்கிற குடும்பம் தான் பாக்கியம் உள்ளதா இருக்கிறது.
ஒருவேளை துன்பத்திலும் துயரத்திலேயும் ஆண்டவரை எப்படி நாம் துதிக்க முடியும் என்று சொல்லி கேட்கலாம். நாம் முறுமுறுத்து போய்விடுகிறோம் சில நேரத்தில். ஆண்டவர் ஏன் எப்படி இப்படி சொன்னார், ஆண்டவர் எனக்கு இந்த வருடத்தில் இப்படி ஒரு வாக்குத்தம் கொடுத்தார், இப்படி எல்லாம் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் முறுமுறுக்கிறோம். துன்பம் வரும் பொழுது நாம் எப்படி ஸ்தோத்திரிக்க முடியும்? துன்பம் வரும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? ஆண்டவரே உங்க கண்ணில்லையா உங்க காதலையா என்று சொல்லி எல்லாம் கிராமத்துல கேட்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் யோபுவின் புத்தகத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், யோபு உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு ஓட்டை எடுத்து சொரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய நண்பர்கள் வந்து அவரை பார்க்க வருகிறார்கள். நண்பர்கள் குரு தெரியாமல் இருந்தாரா? நண்பர்கள் பார்ப்பதற்கு இவன் நம்முடைய நண்பன் தானா என்று சொல்லி தெரியாத அளவிற்கு உடல் முழுவதும் உபாதையாலே வியாதியினாலே பாதிக்கப்பட்டு யோபு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது, யோபு தன் நாவினால் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். அவர் மனைவி சொல்லும் பொழுது, பைத்தியக்காரை போல் பேசுகிறாயே, ஆண்டவரிடத்தில் நாம் நன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கிறோமே, இதையெல்லாம் பெற வேண்டாமா என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிற யோபுவை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாராக. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறையப்பட்டது. ஆண்டவரத்துல போய் சொன்னாங்க, ஆண்டவரே எல்லாரும் அவங்க அம்மா போய் சொன்னாங்க, போய் திராட்சரசம் குறையப்பட்டு விட்டது என்று சொல்லி, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் கொஞ்ச நேரத்துல இந்த வேலை வந்து விட்டது. ஒருவேளை ஐயா ஜோம் சொன்னாங்க, நீண்ட நாள் காத்திருக்கிறவர்களுக்காக. ஒருவேளை ஆண்டவரிடத்துல நீண்ட நாள் காத்திருக்கலாம், அது என்றைக்கு என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒருவேளை உடனே கச்சாடி எடுத்து நிரப்புங்கள், தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார், அற்புதத்தை செய்தார். ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் போதும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது, அந்த வார்த்தை ஜெயம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஆகவே அந்த ஆண்டவர் நம்ம உபத்திரவத்தின் காலத்திலேயும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உபத்திரவத்தின் நேரத்திலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் தீமை செய்கிற ஆண்டவர்கள். யாருக்காவது ஆண்டவர் தீமை செஞ்சிருக்காரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் யாருக்கும் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த ஆண்டவர். இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராயும் ஆண்டவர் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 16வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 16:22 வாசிங்கள். 16:22. கட்டளையிட்டார்கள். எதற்காக இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது பவுலும் சீலாவுக்கும் நடந்த சம்பவம். சூனியக்கார், அதாவது குறி சொல்லுகிறவா ஒருத்தர் நின்றுட்டு இவங்களை குறித்து ஏதோ சொல்லிட்டே இருக்கிறான், டெய்லி போகும்போதெல்லாம் சொல்றான். திடீரெனக்கு பவுல் கோவப்பட்டு என்ன பண்றாரு, அவர்களுக்குள்ள அந்த அந்நிய ஆவியை சபித்து விடுகிறார். அது போய் விடுகிறது, அவருடைய வருமானம் போகிறது, அதிகாரிகள் எல்லாரும் பகைக்கிறார்கள். உடனே என்ன செய்கிறான்னா, வந்து இவர்களை வஸ்திரங்களை உரிந்து அடித்து இவர்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையில வைக்கிறாங்க. ஒருவேளை பவுலும் சீலாவும் சொல்லியிருக்கலாம், நாங்கள் என்ன தவறு செய்தோம், எதற்காக எங்களை சிறையில் வைத்திருக்க கூடும் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் எங்களை கேட்கவில்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க, பாட்டு பாடினார்கள், ஆண்டவரை துதித்து பாடி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம். துயர நேரத்திலே, துன்பப்படுகிற நேரத்திலே, கஷ்டப்படுகிற நேரத்திலே, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஒரு பாடல் ஒன்று பாடுவாங்க, சிங்கக்கபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு கூட அமர்ந்திருந்தார் என்று சொல்லி. ஒருவேளை சிங்கக்கபியில் அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் தானியேலோடு கூட இருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீச்சூளையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு கூட ஆண்டவர் நடந்து சென்றார். எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா கஷ்ட நஷ்டங்களிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நம்மை விட்டு தூரம் போகவில்லை. அற்ப விசுவாசிகளை ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று கேட்கிறார்.
அதாவது பேதுரு கடலில் இறங்கி நடக்கும் பொழுது அமிழ்ந்து போகிறேனே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கை கொடுத்து தூக்குகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவேளை நெருந்த நாளை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம கூட இன்றைக்கும் வந்து கொண்டே இருக்கிறார். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம் ஆண்டவர் நம் பின்தொடர்ந்து வருகிறார். ஆகவே நம் ஆண்டவருக்கு தினந்தோறும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். யோபு தன் நாவினாலே ஒரு பாவமும் செய்ததில்லை. என்ன சொன்னார்? என்னை கொன்று போட்டாலும் போடும் ஆண்டவரே, நான் உண்மை மறுதளிப்பதில்லை. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு ஆழமான அனுபவம். இது ஆழமான அனுபவத்தில் உள்ளவர்கள் மாத்திரம் இதை சொல்ல முடியும். ஆண்டவரே, என்னுடைய கஷ்டத்துல அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனத்து போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். எப்படி சொல்ல முடியும்? இந்த 2025ஆவது ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்களிடத்திலே கேட்க வேண்டும். நீங்களும் ஆண்டவரும் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் திரைச்சலையை 2ஆக கிழித்தார். ஒருவேளை மீடியேட்டர் வைக்கக்கூடாது என்பதற்காக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை இந்த நாளிலே இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான். ஆண்டவர் எல்லா நாட்களையும் ஆசீர்வதிக்கிறார். அதன் ஆண்டவர் எல்லா நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வருடம் எப்படி இருக்கணும் உங்கள்கிட்ட யாரா கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்க போதும். வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இந்த வருடம் வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த வருடத்துல முடிக்கலன்னா அடுத்த வருஷத்துல முடிப்பார். அவருக்கு என்றைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு பையனுக்கு சைக்கிள் எப்போ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவருக்கு பைக் எப்போ வாங்கி கொடுக்கணும் அப்பாவுக்கு தெரியும். கார் எப்போ வாங்கி கொடுக்கணும் அப்பாவுக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். உலக பிரகாரமான தகப்பன் செய்வதை விட ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய பரமபிதாவானவர் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பது, என்னென்ன கொடுக்க வேண்டும், எதையெல்லாம் உங்கள் பக்கம் வைத்திருக்க வேண்டும், எதையெல்லாம் உங்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டும், எதையெல்லாம் உங்களுக்கு எட்டாத கனியாய் கொண்டு போக வேண்டும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய கரத்திலே கிரியைகளாய் நாம் அமர்ந்து காத்திருக்க வேண்டும். ஏன்னா வேற வழியே கிடையாது நமக்கு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டோம். நம் அடிமைகளாய் வந்தவர்கள் அல்ல, புத்திர சுவீகார ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே சும்மா ஒன்று உங்களை வாங்கல. ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாய் கொடுத்துதான் விலைக்கிரயமாய் நம்மை வாங்கி இருக்கிறார். அவரை விட்டு எங்கேயும் தூரம் ஓடியே போகவே முடியாது. பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் உங்களை பிடிக்கும். எங்க எடுத்து போனாலும் ஆண்டவர் நம்மை சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் உண்மை விட்டு எங்கே ஓடுவேன் ஆண்டவர்? எங்கே ஓட முடியும் ஆண்டவரை விட்டு? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றி போக முடியாமல், எங்க இமானுவேல் அம்மாவுக்கு தெரியும் எங்களுடைய குடும்பத்துல எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் யோபுவை போல குடும்பங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் உண்டு. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். ஒரு நாள் கூட ஆண்டவரை மறுதளித்ததில்லை. ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும். குடும்பமாய் இன்றைக்கு ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், என் தாயாரும் தகப்பனாரும் வடித்த கண்ணீர் இன்றைக்கும் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் யோபுவை போல நிலைத்து நின்ற மனிதர்கள் அவர்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். நம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதை விட ஆண்டவரிடத்திலிருந்து நாம் தீமைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், தீமை செய்கிறவர் ஆண்டவர் அல்ல. நம்முடைய காரியங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே அற்புதம், ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு முன்பதாகவே நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஐயா சொன்னாங்க, நிறைய பேர் காத்திருக்கிறார்கள், நீண்ட நாள் காத்திருக்கிறாங்க, குழந்தை இல்லாம காத்திருக்கிறாங்க, திருமணத்திற்காய் காத்திருக்கிறாங்க, சொந்த நிரந்தர வேலை இல்லாமல் காத்திருக்கிறாங்க. இந்த வருடத்துல
பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க, கண்டிப்பாய் அது கிடைக்கும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உள்ளங்கையுடைய மேகம் தான் இருக்கிறது, ஆனாலும் பெருவெள்ளம் பெருமழையுடைய இறைச்சலை நான் கேட்கிறேன் என்று சொன்னார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் நீர்நிலைகளினால் நிறமும் தண்ணீர் தடாகமாய் மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரோமர் 4வது அதிகாரம் ரோமர் 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்துக் கொண்டதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துக் கொண்டதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாம்ல ஒருத்தர் இருந்தாருக்கா, 100 வயசு இருந்தாரு, சரீரம் செத்து போய்விட்டது, ஆனால் அவர் மனைவியும் வயதானவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்தான், விசுவாசமாய் அதை முன்கூட்டியே அறிவித்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லி பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாகவே விசுவாசத்திலே வல்லவனானார். எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். நீங்களும் இன்றைக்கு முழு நிச்சயமாய் நம்பும்படியாய் நான் கேட்கிறேன். இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புங்கள். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முழு நிச்சயமாய் நம்பி கேட்டு பாருங்களேன் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலையை நிரந்தரப்படுத்தினதுக்காய் நன்றி என்று சொல்லி இன்னையில இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்த நியூ சர்வீஸ்ல நீங்க வந்து சாட்சி சொல்ல நிறைய லைன்ல நிற்பீங்க. நீங்க நான் ஒப்பனை வேதமாய் சொல்லவில்லை, வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரை முழு நிச்சயமாய் நாம் நம்ப வேண்டும். 100 வயசாயிட்டு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லி ஆண்டவரை குறித்து அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். கடற்கரை மணலை எண்ணிப்பார், உன்னை பெருகப்படுத்துவேன் சொன்ன உடனே அவன் என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு எப்படி வரும் என்று சொல்லி யோசிக்கவில்லை. அவன் அதை நினைத்து பார்த்து கொண்டே அதை வார்த்தையிலே வல்லவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து இப்படிப்பட்ட சொல்லுகிறது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினதுனாலே அவர் ஈசாக்கை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15, நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவன் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நான் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது திட்டமாக, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்துல கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அதை நமக்கு இந்த 2025வது ஆண்டிலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போம். ஆண்டவருடைய வேதத்துல, இந்த வேத புத்தகத்துல 7000த்திற்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவர். இந்த 7000த்திற்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு நாளைக்கு ஒன்றாக வைத்து நீங்கள் தினந்தோறும் ஜெபித்து வந்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஆகும். ஆகவே ஆண்டவர் தினந்தோறும் நம்மை எதிர்பார்க்கிற காரியம் நன்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்து நிற்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம்
பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவது அது ஒரு நன்றியின் அடையாளமாய் இருக்கிறது. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது அது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியங்கள், அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னும் கிடைக்கவில்லையே என்பது, அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி அது நாம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி நம்பி அதை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒருவேளை கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தோம். அப்போது நமக்கு ஒரே ஒரு கதி என்னன்னா, ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மட்டும்தான். சாயங்காலம் போல ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அந்த டிவி முன்னாடி தான் உட்கார்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். மோகன்சியன் அழகா சொன்னாங்க, எதையெல்லாம் நீ கேட்கிறாய் அதெல்லாம் பெற்றுக்கொள்வாய், விசுவாசத்தோடு கேள்னு. நாங்க உடனே இதே பைபிள் தான், அந்த பைபிளுக்குள்ள கடைசி பக்கத்துல ஒரு வீடு கட்டுறதுக்குரிய பிளான் வரைஞ்சி அதுக்குள்ள வச்சு நானும் என் மனைவியும் மகள் ஜோம் பண்ணோம். 2019 ஆண்டுல கொரோனா காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை ஒரு பையன் போட்டு தர சொன்னேன். நான் வீடு கட்டணும்பா, அதுக்கு ஒரு சின்ன பிளான் போட்டு கொடுனேன். அந்த பிளானை போட்டு கொடுத்தான். இது கிடைக்கவே இல்லை, இடமும் வாங்கல, ஒண்ணுமே வாங்கல. ஆனா வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு இந்த பைபிளுக்குள்ள வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு வீடு கொடுத்ததற்காய் நன்றி, ஆண்டவரே எனக்கு வீடு கொடுத்ததற்காய் நன்றின்னு சொல்லி உண்மையிலே ஜெபம் பண்ணோம். நாங்க குடும்பமா ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு. எனக்கு பாதி விலை கூட இல்லாம ஒரு இடத்தை ஆண்டவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இதுல எப்படி இந்த பைபிள்களை வச்சு அந்த பிளான் வரைஞ்சிருந்தனோ அதேபடிதான் கட்டியிருக்கிறேன். ஒரு அங்குலம் கூட கூட்டல குறைக்கல. இதுல என்ன பிளான் அந்த தம்பி போட்டு கொடுத்தாரோ அதேபடி நான் கட்டியிருக்கிறேன். ஒரு இடத்துல போய் ஒரு ஏஎஃப்டி திருச்சபையில போய் உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு உட்கார கூட இடம் இல்லாதபடி சென்னையில ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம். அப்பொழுது என் மனைவி மட்டும் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கு உட்கார இடம் இல்லை. ஒரே ஒரு நபர் எந்திரிச்சு போனாரு. அது எந்திரிச்சு போன ஒரு இடத்துல போய் நான் போய் உட்கார்ந்தேன். ஒரே ஒரு சீட் கிடைச்சிச்சு. அங்க பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்துல உள்ள என்னை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஏசாயா 60வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாரு, அதுக்குள்ள உனக்கு பலிக்கும் என்று சொல்லி உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். இதுதான் வாக்குத்தத்தம். யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவரையும் காணவில்லை. வீட்டுல ஏசாயா 60 எடுத்து வாசித்திருக்கிறேன். அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகவே இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நாம் நன்றி ஆண்டவரே, நீர் எல்லைக்கு கொடுத்த எல்லா இதுக்காக நன்றி என்று சொல்லி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே தருகிறவராய் இருக்கிறார், நிச்சயமாகவே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, வளமான ஆண்டாக அமைவதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3வது ஆண்டில நீங்கள் முழுவதுமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், வளமாய் இருக்க வேண்டும். 3 காரியத்தை நீங்க செய்யணும். முதலாவது தேட வேண்டும். யாரை தேட வேண்டும்? ஆண்டவரை தேட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 2வதாக தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் தெரியப்படுத்த விட வேண்டும். ஆண்டவரே என்னுடைய பாரும் தந்தையே என்னுடைய உள்ள அலங்கோலத்தை என்று சொல்லி நம்முடைய இதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்த விட வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கிறது, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கிறது, என்னிடத்துல இந்த பாவம் இருக்கிறது, என்னுடைய மறைபொருள் இது இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல திறந்து காண்பிக்க வேண்டும், தெரியப்படுத்தி விட வேண்டும். முதலாவது தேட வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும், வைத்து விட வேண்டும். என்னத்தை வைக்கணும்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட வேண்டும். ஒருவேளை அண்ணாள் அன்றைக்கு போய் ஆட்களை போய் ஜெபம் பண்ணா மன கிளேசத்தை எல்லாம் பூச்சி விட்டால், அவர் ஏலி போய் இந்த பெண் வெறுத்திருக்கிறார் என்று சொல்லி கேட்ட உடனே, ஆண்டவரே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய மன அங்கலாய்ப்புகளை கொட்டிவிட்டேன் என்று சொன்னார். வெளியில போய் அந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதற்கு பின்பதாக அண்ணாள் முகம் அடிவாய் இருந்ததே இல்லை, அவள் முகம் வாடலா இருந்ததே இல்லை. இதே போல மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல தேடுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல வச்சுட்டு போயிருங்க. ஒருவேளை இங்க சிலர் நல்ல முழுங்கா நின்று ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியில போய் வெளியில போன உடனே என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? ஏதோ இருக்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு போக வேண்டும். அண்ணல் அப்படித்தான் போனா. சொல்லிட்டு, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆண்டவரே இனிமே எனக்கு ஒண்ணும் இல்ல, பெண்ணால் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், குழந்தை இல்லாத பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே, நான் அழுது புலம்பி எல்லாத்தையும் தீர்த்துட்டு தொடச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டா. என்ன பண்ணிட்டா? அதற்கு பின்பதாய் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. இதே போல துக்கமுகமாவே இருக்காதீங்க. நீங்க சந்தோஷமாயிருங்கள். எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கும், எல்லா நாளும் நமக்கு வளமுள்ளதா இருக்கும். ஆகவே என்னுடைய இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கேட்கும்படியாக கேட்கிறேன். எல்லா நாளும் ஆண்டவரை தேடுங்கள், எல்லா நாளும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள், எல்லா நாளும் வைத்து விட்டு
போய்விடுங்கள். திரும்ப பாரத்தை எடுத்து தோல்ல போடாதீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தினந்தோறும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இந்திய மிஷனரி சங்கத்துல அபிவிருத்தி ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். வேலூர் பகுதியில மெடிக்கல் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். அதாவது உடல்நிலை சரியில்லாத மிஷனரிகளை வேலூர் மருத்துவமனையிலே அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக உதவி செய்வதற்காகவும் அந்த இடத்துல நிறைய மக்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக என்னுடைய ஊழியத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காக மனைவி மகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் உங்களுடைய ஜெபத்தில் எங்களுடைய எல்லா மிஷனரிமார்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். கலாச்சாரம் இல்லாத மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களிடத்தில் போய் சுவிசேஷமான நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் குடும்பமாக இந்திய மிஷனரி சங்கத்தை தாங்கும்படியாகவும் இந்திய மிஷனரி சங்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களிடத்துல வந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.